ஹை லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது. நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சால் அவன் வரமாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். He doesn't know that I'm here. He doesn't know that I'm here. He doesn't know அப்படின்னா அவனுக்கு தெரியாது. That I'm here, நான் இங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. He doesn't know that I'm here. ஓகேவா? ஸோ இதுவே நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியுமா, நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியுமா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Does he know that I'm here? Does he know that I'm here? நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியுமா. Does he know, அவனுக்கு தெரியுமா. That I'm here, நான் இங்கே இருக்கேன்னு, நான் இங்கே இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியுமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே எதர்ச்சியாக நடந்துச்சு. எதுவுமே பிளான் பண்ணலை, எல்லாமே எதர்ச்சியாகவே நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் ஹேப்பன்ட் கோஇன்சிடென்ட்லி. எவ்ரிதிங் ஹேப்பன்ட் கோஇன்சிடென்ட்லி. எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, ஹேப்பன்ட் அப்படின்னா நடந்துச்சு, நடந்தது. கோஇன்சிடென்ட்லி அப்படின்னா தற்செயலா, எதர்ச்சியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தற்செயலாக நடந்தது. எவ்ரிதிங் ஹேப்பன்ட் கோஇன்சிடென்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியலை. நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியலை. வாட் யூ ஆர் சேயிங், நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியலை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்கிட்ட கேட்குறது என்னோட கடமை, அதனால நான் கேட்குறேன். உன்கிட்ட கேட்குறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's my duty to ask you. It's my duty to ask you. It's my duty அப்படின்னா இது என்னோட கடமை. To ask, கேட்குறது. யூ, உங்ககிட்ட கேட்குறது என்னோட கடமை. It's my duty to ask you. ஸோ இதுவே இது என்னோட கடமை, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் மை டியூட்டி டு ஆஸ்க் யூ. ஸோ இதுவே இது என்னோட கடமை அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா இட்ஸ் மை டியூட்டி டு ஆஸ்க் யூ. ஓகேவா? ஸோ இதுவே உங்ககிட்ட கேட்குறது என்னோட கடமை அப்படின்னா இட்ஸ் மை டியூட்டி டு ஆஸ்க் யூ. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம எந்த மீனிங்கில் சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட சீக்கிரம் வர சொல்லு. அவன்கிட்ட சீக்கிரம் வர சொல்லு. அவனை சீக்கிரம் வர சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் ஹிம் டு கம் சூன். டெல் ஹிம் டு கம் சூன். டெல் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. டு கம் சூன். சூன் அப்படின்னா சீக்கிரம். டு கம் அப்படின்னா வருது. ஸோ அவனை சீக்கிரம் வர சொல்லு. டெல் ஹிம் டு கம் சூன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டுக்கு பத்திரமா போ. வீட்டுக்கு பத்திரமா போ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ ஹோம் சேஃப். கோ ஹோம் சேஃப். கோ ஹோம் சேஃப் அப்படின்னா வீட்டுக்கு பத்திரமா போ, வீட்டுக்கு சேஃபாக போ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு கோ ஹோம் சேஃப். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what I said earlier. This is what I said earlier. This is what, இதை தான். I said, நான் சொன்னேன். Earlier, முன்னாடியே. நான் இதை தான் முன்னாடியே சொன்னேன். This is what I said earlier. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே வேறு யாராவது இருக்காங்களா. அங்கே வேறு யாராவது இருக்காங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Is there anyone else? Is there anyone else? அங்கே வேறு யாராவது இருக்காங்களா. ஓகேவா? ஸோ இதுவே அங்கே வேறு யாராவது இருந்தாங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாஸ் தேர் எனிஒன் எல்ஸ். வாஸ் தேர் எனிஒன் எல்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே யாரோ இருப்பாங்க. அங்கே யாராவது இருப்பாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone will be there. someone will be there. someone அப்படின்னா யாராவது, will be இருப்பாங்க, there அங்கே, அங்கே யாராவது இருப்பாங்க. someone will be there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாரையாவது இங்கே உடனே கூப்பிடு. யாரையாவது உடனே இங்கே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கால் someone here immediately. கால் someone here immediately. கால் someone அப்படின்னா யாரையாவது கூப்பிடு. ஹியர் இங்கே, இம்மீடியட்லி உடனே, யாரையாவது உடனே இங்கே கூப்பிடு. கால் someone immediately. கால் someone here immediately. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ யாரையாவது கூப்பிட்டியா. நீ யாரையாச்சும் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு
எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு காரணத்துக்காக தான் அங்கே போனேன். நான் ஒரு காரணத்துக்காக அங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went there for a reason. I went there for a reason. I went. நான் போனேன். ஸோ போகிறேன் அப்படின்னா go. நான் போனேன் பாஸ்ட் டென்ஸ், அதனால் went. I went there அங்கே. for a reason ஒரு காரணத்துக்காக. நான் அங்கே ஒரு காரணத்துக்காக போனேன். I went there for a reason. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிறத கேட்டுட்டு முடிவு பண்ணு. நான் சொல்கிறத கேட்டுட்டு முடிவு பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Listen to me and decide. Listen to me and decide. Listen to me அப்படின்னா நான் சொல்கிறத கேளு and decide. அப்புறம் முடிவு பண்ணு. நான் சொல்கிறத கேட்டுட்டு முடிவு பண்ணு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே இருக்க விரும்பலை, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I don't want to stay here. I don't want to stay here. I don't want அப்படின்னா எனக்கு பிடிக்கலை, எனக்கு விருப்பம் இல்லை. to stay here இங்கே இருக்கிறதுக்கு, இங்கே தங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. I don't want to stay here. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் கையை விடு, என்னோட கையை விடு, நான் போகணும் என் கையை விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let go of my hand. let go of my hand என்னோட கையை விடு. let go of my hand. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஏன் எப்போதும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? நீங்கள் ஏன் எந்நேரமும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why are you fighting all the time? why are you fighting all the time? why are you fighting அப்படின்னா நீங்கள் ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க? all the time எந்த நேரமும், எப்போ பார்த்தாலும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. why are you fighting all the time? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ போனால் என்னை யார் பார்த்துக்குவா? நீ போனால் என்னை யார் பார்த்துக்குவா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? if you leave, who will take care of me? if you leave, who will take care of me? if you leave நீ போனா, who will take care யார் பார்த்துக்குவா, of me என்ன, நீ போயிட்டா என்னை யார் பார்த்துக்குவா? if you leave, who will take care of me? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not go anywhere. I will not go anywhere. I won't go anywhere. ஸோ will not ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் won't. ஓகேவா? ஸோ I won't go anywhere. நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ எங்கேயாவது போறியா? நீ எங்கேயாவது போறியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you going somewhere? Are you going somewhere? Are you going அப்படின்னா நீ போறியா? somewhere எங்கேயாச்சும், நீ எங்கேயாச்சும் போறியா? Are you going somewhere? ஸோ இதுவே நீ எங்கேயும் போகாத, நீ எங்கேயும் போகாத அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் குழந்தைகளுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன். நான் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm here only for the kids. I'm here only for the kids. I'm here நான் இங்கே இருக்கேன். only for the kids குழந்தைகளுக்காக மட்டும்தான், நான் இவங்களுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா I'm here only for them. நான் இவங்களுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன். I'm here only for them. ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எதையும் கேட்க விரும்பலை. நான் எதையும் கேட்க விரும்பலை. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொன்னால் நான் எதையுமே கேட்க விரும்பலை அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to listen to anything. I don't want to listen to anything. I don't want அப்படின்னா நான் விரும்பலை. to listen to anything எதையும் கேட்க, நான் எதையும் கேட்க விரும்பலை. I don't want to listen to anything. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்னோட எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் என்னோட எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have discussed all my problems with you. I have discussed all my problems with you. I have discussed அப்படின்னா நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம கலந்து பேசியிருக்கோம், நான் உன்கிட்ட கலந்து பேசியிருக்கேன். all my problems எல்லா பிரச்சனையும், என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும், with you உன்கிட்ட என்னோட எல்லா பிரச்சனையை பற்றியும் நான் கலந்து பேசியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். I have discussed all my problems with you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை பற்றி நினச்சாலே எனக்கு கடுப்பாகுது. அவனை பற்றி நினச்சாலே எனக்கு கடுப்பாகுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel irritated when I think of him. I feel irritated when I think of him. I feel irritated எனக்கு கடுப்பாகுது. when I think of him அவனை பற்றி நினச்சாலே எனக்கு கடுப்பாகுது. I feel irritated
when I think of him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை மாதிரியே பேசிகிட்டு இருக்காத, இது மாதிரியே பேசிகிட்டு இருக்காத, நடக்க வேண்டியது என்னென்னு பாரு, சொன்னதே சொல்லிவிட்டு இது மாதிரியே பேசிகிட்டு இருக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கீப் ஸ்பீக்கிங் லைக் திஸ். டோன்ட் கீப் ஸ்பீக்கிங் லைக் திஸ். டோன்ட் கீப் ஸ்பீக்கிங் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்காத. லைக் திஸ் இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத. டோன்ட் கீப் ஸ்பீக்கிங் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை எல்லோரும் முன்னாடியும் சொல்லு. இதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. இப்போ என்கிட்ட சொன்னில, இதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சே திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். சே திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். சே திஸ் இதை சொல்லு. இன் ஃப்ரண்ட் அப்படின்னா முன்னாடி, ஆஃப் எவ்ரி ஒன் எல்லோரும் முன்னாடியும் இதை சொல்லு. சே திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஓகேவா? ஸோ இதுவே நான் இதை எல்லாரும் முன்னாடியும் சொல்ல போகிறேன், நான் இதை எல்லோரும் முன்னாடியும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to say this in front of everyone. I'm going to say this in front of everyone. I'm going to say அப்படின்னா நான் சொல்ல போகிறேன் this இதை in front of everyone அப்படின்னா எல்லோரும் முன்னாடியும், நான் எல்லோரும் முன்னாடியும் இதை சொல்ல போகிறேன். I'm going to say this in front of everyone. ஸோ இதுவே நான் இதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன், நான் இதை எல்லோரும் முன்னாடியும் சொல்லுவேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? நான் இதை எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன், நான் இதை எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ செட் திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஐ செட் திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஐ அப்படின்னா நான், செட் அப்படின்னா சொன்னேன், சேவோட பாஸ்டன் செட், செட் அப்படின்னா சொன்னேன், நான் சொன்னேன். திஸ் இதை, இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும் முன்னாடியும், இன் ஃப்ரண்ட் அப்படின்னா முன்னாடி, ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும் முன்னாடியும் நான் இதை சொன்னேன். ஐ செட் திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ரெடி ஆகிட்டான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், அவன் தயாராகிட்டானான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐல் கோ செக் இஃப் ஹீ இஸ் ரெடி. ஐல் கோ செக் இஃப் ஹீ இஸ் ரெடி. ஐல் கோ செக் அப்படின்னா நான் போய் பார்த்துட்டு வரேன். இஃப் ஹீ இஸ் ரெடி, அவன் தயாராகிட்டானான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐல் கோ செக் இஃப் ஹீ இஸ் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ தைரியமாக இருக்கணும், நீ தைரியமாக இருக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? யூ ஹாவ் டு பி பிரேவ். யூ ஹாவ் டு பி பிரேவ். யூ ஹாவ் டு அப்படின்னா நீ இருக்கணும், பி பிரேவ் அப்படின்னா தைரியமாக, பிரேவ் அப்படின்னா தைரியமாக இருக்கிறது. ஸோ யூ ஹாவ் டு பி பிரேவ் அப்படின்னா நீ தைரியமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்கக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவங்கக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் தெம் வாட் ஹேப்பன்ட். டெல் தெம் வாட் ஹேப்பன்ட். டெல் தெம் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லு. அவங்கள் அப்படின்னா தெம், டெல் அப்படின்னா சொல்லு. டெல் தெம் அவங்கக்கிட்ட சொல்லு. வாட் ஹேப்பன்ட் என்ன நடந்துச்சுன்னு, என்ன நடந்துச்சுன்னு அவங்கக்கிட்ட சொல்லு. ஓகேவா? ஸோ என்ன நடந்துச்சுன்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், என்ன நடந்துச்சுன்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் டோல்ட் தெம் வாட் ஹேப்பன்ட். ஐ ஹவ் டோல்ட் தெம் வாட் ஹேப்பன்ட். ஐ ஹவ் டோல்ட் தெம் அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், சொல்லியிருக்கேன். வாட் ஹேப்பன்ட் என்ன நடந்துச்சுன்னு, என்ன நடந்துச்சுன்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஃபிக்ஸ் எவ்ரி திங். ஐ வில் ஃபிக்ஸ் எவ்ரி திங். எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையும். ஐ வில் ஃபிக்ஸ் நான் சரி பண்ணிடுவேன், எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து போ, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ, இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு போ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ அவே ஃப்ரம் ஹியர். கோ அவே ஃப்ரம் ஹியர். கோ அவே அப்படின்னா போ, அந்தாண்ட போ. ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கிருந்து, இங்கிருந்து போ, இந்த இடத்த விட்டு போ. கோ அவே ஃப்ரம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இது 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஹேப்பன்ட் 3 months ago. இட் ஹேப்பன்ட் 3 months ago. இட் ஹேப்பன்ட் அப்படின்னா இது நடந்துச்சு. 3 months ago அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி. இது 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இட் ஹேப்பன்ட் 3 months ago. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது எப்போ நடந்துச்சு. இது எப்போ நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எனக்கு பிடிச்சதை தான் பண்ணுறேன், நான் எனக்கு பிடிச்சதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எனக்கு பிடிச்சதை தான் பண்ணுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் டூயிங் வாட் ஐ லைக். ஐ எம் டூயிங் வாட் ஐ லைக். ஐ எம் டூயிங் அப்படின்னா நான் பண்ணிகிட்ருக்கேன். வாட் ஐ லைக் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஐம் டூயிங் வாட் ஐ லைக். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு. உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ வாட் யூ லைக். டூ வாட் யூ லைக். டூ அப்படின்னா பண்ணு. வாட் யூ லைக், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு. டூ வாட் யூ லைக். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு என்ன வேணும்னு அவன் சொல்லுவான். அவனுக்கு என்ன வேணும்னு அவன் சொல்லுவான். நீ அவசரப்படாத, அவனுக்கு என்ன வேணும்னு அவனே சொல்லுவான் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will say what he wants. He will say what he wants. He will say அப்படின்னா அவன் சொல்லுவான். He will say, will அப்படின்னா ஃபியூச்சர், அவன் சொல்லுவான். He will say what he wants. அவனுக்கு என்ன வேணும்னு அவன் சொல்லுவான். He will say what he wants. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு என்ன வேணும்னு அவன் சொன்னான். அவனுக்கு என்ன வேணும்னு அவன் சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He said what he wants. He said what he wants. He said அப்படின்னா அவன் சொன்னான். What he wants, அவனுக்கு என்ன வேணும்னு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதை சீக்கிரமாக பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will not take more time. It will not take more time. It will not take அப்படின்னா இதுக்கு ஆகாது, இது எடுக்காது. more time நிறைய நேரம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட ஏதாச்சும் கேட்க நீ தயங்குறியா. என்கிட்ட கேட்குறதுக்கு நீ தயங்குறியா. என்கிட்ட ஏதாவது கேட்க நீ தயங்குறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you hesitate to ask me anything? Do you hesitate to ask me anything? Do you hesitate, நீ தயங்குறியா. எதுக்கு? to ask, கேட்குறதுக்கு. me, என்கிட்ட. anything, ஏதாவது. என்கிட்ட ஏதாவது கேட்குறதுக்கு நீ தயங்குறியா. Do you hesitate to ask me anything? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட கேட்குறதுக்கு தயங்காத. என்கிட்ட கேட்குறதுக்கு தயங்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't hesitate to ask me. Don't hesitate to ask me. Don't hesitate அப்படின்னா தயங்காத. To ask me, என்கிட்ட கேட்குறதுக்கு. என்கிட்ட கேட்குறதுக்கு தயங்காத. Don't hesitate to ask me. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நானே நேரில் போய் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிக்கும்னு நானே நேரில் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went over and bought it. I went over and bought it. I went over அப்படின்னா நான் போனேன். and bought it, வாங்கிட்டு வந்தேன். நானே போய் இதை வாங்கிட்டு வந்தேன். I went over and bought it. bought அப்படின்னா பையோட past tense bought. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சில விஷயங்கள் எப்போதும் மாறாது. சில விஷயங்கள் எப்போதும் மாறாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Some things don't change. Some things don't change. Some things அப்படின்னா சில விஷயங்கள். don't change அப்படின்னா எப்போதும் அப்படிங்கிறதுனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்லியிருக்கோம். don't change, சில விஷயங்கள் எப்போதும் மாறாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் எதையுமே மாற்ற முடியாது. உன்னால் எதையுமே மாற்ற முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't change anything. You can't change anything. You can't அப்படின்னா உன்னால் முடியாது. சேஞ்ச் அப்படின்னா மாற்றுறதுக்கு. உன்னால் மாற்றுறதுக்கு முடியாது. anything அப்படின்னா எதையுமே. உன்னால் எதையுமே மாற்ற முடியாது. You can't change anything. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் எதையாவது மாற்ற முடியுமா. உன்னால் எதையாவது மாற்ற முடியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கேட்டாலும் அவள் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. நான் என்ன கேட்டாலும் அவள் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She loses her temper no matter what I ask. She loses her temper no matter what I ask. She loses her temper அப்படின்னா அவள் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. அவள் கோவப்படுறா. no matter what I ask, நான் என்ன கேட்டாலும் அவள் கோவப்படுறா. அவள் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. She loses her temper no matter what I ask. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் தலையிடாத. இந்த விஷயத்தில் தலையிடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't get involved in this matter. Don't get involved in this matter. Don't get involved அப்படின்னா தலையிடாத. in this matter, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. Don't get involved in this matter. இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இதை எல்லோரும் முன்னாடியும் சொல்லுவேன்.
இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will say this in front of everyone. I will say this in front of everyone. I will say அப்படின்னா நான் சொல்லுவேன் this இதை in front of everyone அப்படின்னா எல்லோரும் முன்னாடியும். நான் இதை எல்லோரும் முன்னாடியும் சொல்லுவேன். I will say this in front of everyone. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எங்கேயும் போகாத. நீ எங்கேயும் போகாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't go anywhere. You don't go anywhere. நீ எங்கேயும் போகாத. யூ டோன்ட் கோ, நீ போகாத. எனிவேர் அப்படின்னா எங்கேயும். நீ எங்கேயும் போகாத. யூ டோன்ட் கோ எனிவேர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ யாரையாவது கூப்பிட்டியா? நீ யாரையாவது கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிட் யூ கால் எனி ஒன்? டிட் யூ கால் எனி ஒன்? டிட் யூ கால் அப்படின்னா நீ கூப்பிட்டியா? எனி ஒன் யாரையாவது. நீ யாரையாவது கூப்பிட்டியா? டிட் யூ கால் எனி ஒன்? ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.